சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். உலகத்தையே ஆளக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்த யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்லும்போது ஒரு பக்கம் மனித கூட்டம் இல்லை, மனித படைகள் இருக்கும், பிரமாண்டமான படைகள். ஒரு பக்கம் ஜின்களுடைய படைகள், ஒரு பக்கம் பறவைகளின் படைகள். குர்ஆன் அல்லாஹ் இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே வர்றான். ஒரு பக்கம் வனவிலங்குகள். உலகத்தை ஆண்ட அரசர் என்ற காரணத்தினால் உலகமே அவங்க சபையில் தான் இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஜீவராசிகள் எல்லாம் அவர்கள் சபையில் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், எல்லாமே அப்படியே வரிசையா அப்படியே அழகாக நிற்கும், தனித்தனியாக அழகாக நிற்கும். மனிதர்களுடைய படை தனி, ஜின்களுடைய படை தனி, பறவைகளின் படை தனி. இப்படி தனித்தனியாக நிற்கிறத பார்த்தாங்க யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பார்த்துட்டு, பார்த்தீங்களா என் ஆட்சியை பார்த்தீங்களா எப்படி நிற்குது, மனிதர்களுடைய படைகள் எப்படி நிற்குது பாருங்க, ஜின்களின் படை எப்படி நிற்குது பாருங்க, மனிதர்களையும் ஜின்களையும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் எப்படி வச்சிருக்கிறேன் பாருங்க. அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தற்பெருமை கொள்ளவில்லை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த எல்லா காட்சிகளையும் பார்த்துவிட்டு இப்படி துஆ செய்தார்களாம். அல்லாஹ் குர்ஆனில் அப்படியே பதிவு செய்கிறான். என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அதிகாரம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேரு புகழ் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களாம். ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். அல்லாஹு அக்பர். அந்த நிலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு தனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய புகழ், ஆட்சி, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான் என்பதை பார்த்துவிட்டு ஆச்சரியம் மேலிடவில்லை, தற்பெருமை கொள்ளவில்லை. சொன்னாங்க, ரப்பி என்னுடைய இரட்சகா, அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய, நீ எனக்கு உன் புறத்திலிருந்து என்ன அருக்குடை எனக்கு நீ வழங்கினாயோ அதற்கு நன்றி செலுத்துபவனாக என்னை நீ ஆக்கு. உன் புறத்திலிருந்து என்னென்னலாம் நியாமத்து எனக்கு நீ கொடுத்திருக்கிறாயோ அந்த நியாமத்திற்கு, அந்த அருக்குடைக்கு நன்றி செலுத்துபவனாக எனக்கு நீ என்ன நீ ஆக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்தை மட்டும் சொல்லல, வாலா வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நீ என்ன அருக்குடையை தந்தாயோ அந்த அருக்குடைக்கும் நான் நன்றி செலுத்தணும் சொல்லிட்டு சொன்னாங்க, வஅன் அஅமல சாலிஹன் தர்லாஹு, நான் நல் அமல் செய்ய வேண்டும், நல்ல அமல் செய்ய வேண்டும். நல்ல அமல் செய்யணும்னு சொல்லல, நல் அமல் செய்ய வேண்டும், நற்காரியங்கள் செய்ய வேண்டும். அந்த நற்காரியங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் செய்யக்கூடிய அந்த காரியம் நீ பொருந்தி கொள்ள வேண்டும், நான் செய்யக்கூடிய அந்த நற்காரியம் நீ பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நிலை எனக்கு நீ கொடு சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, அதுகில்னி பிரஹ்மதிக, உன்னுடைய அருளை கொண்டு என்னை நீ புகுத்தி யாரோடு தெரியுமா? ஃபி இபாதிக ஸாலிஹீன், நல்லடியார்கள் கூட்டத்தில் என்ன ஒருவனாக, நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னை ஒருவனாக சேர்த்துக்கொள் என்று அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்சி, அதிகாரம், பேர், புகழ் அனைத்தையும் பார்த்துவிட்டு அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் என்று சொன்னால் இதுதான் மனிதன் பெற வேண்டிய நல்லுணர்வு. ஆனால் நாம் பெறுகிறோமா நல்லுணர்வு? ஒரு சும்மா லேசா ஒரு புகழ் கிடைக்கட்டும், ஒரு பதவி கிடைக்கட்டும், ஆடுகிறோம் அல்லவா? இது தப்பு இல்லையா? அல்லாஹுடைய பார்வையில் இதெல்லாம் தகுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அவர்களுக்கு அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்தும் அவர்கள் பணிவின் சிகரமாய் வாழ்ந்ததின் காரணமாகத்தான் உலகத்தை ஆளக்கூடிய அரசராக அல்லாஹ் ஆக்கினான். மௌத்தா போகிற வரைக்கும் வச்சிருந்தான். அவங்க மட்டும் ஒரு நிமிஷம், ச்சே இதெல்லாம் என்னுடைய ஆட்சிக்கு கீழே தான் நடக்குது என்று தன்னை அவர்கள் புகலிடமாக ஆக்கியிருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு நிமிஷம் அப்படியே தலைகீழ மாத்திருப்பான். இதுதான் நாம் விளங்க வேண்டிய விஷயம்.